திருச்சிற்றம்பலம். சிவாய நம. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்று செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைனாவே பேர்லே செவ்வாய் வந்துருச்சு. அப்புறம் என்ன, நவகிரகங்களில் செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள். செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் பகவானுக்கு மட்டும் உகந்த நாள் இல்லை, செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். செவ்வாய்க்கிழமையில் முருகனை தரிசித்தால் அவ்வளவு பலன் உண்டு. முருகனுக்கு இப்போ ஆலயங்கள் தோறும் அர்ச்சனைகள் வழிபாடுகள் நடந்தாலும் வீடு தோறும் இப்போ முன்னெல்லாம் அப்படி இல்லை. இப்போ பெரும்பாலான வீடுகளில் முருகனின் உருவமும், முருகன் இல்லைனாலும் வேல் உண்டு வினையில்லை என்று சொல்கிற மாதிரி, வேல் இருந்தாவே முருகன் இருந்த மாதிரி தான். வேல் வேறில்லை, முருகன் வேறில்லை. எல்லாரும் வேலை வைத்து முருகனுக்கு அபிஷேகம் செய்து விரதம் இருப்பவர்களும் உண்டு. அதே போல தான் இன்று செவ்வாய்க்கிழமை என்பதனால் நம் வீட்டில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு அபிஷேகம், அலங்காரம், தீபார்த்தனை உங்களுக்காக வீடியோ போடுறேன் இன்னைக்கு. அதை விட எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஒரு தோஷத்தை பற்றி பார்ப்போம். பெரும்பாலான பேருக்கு இந்த தோஷம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. என்ன தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய தோஷம். இந்த தோஷம் எதனால் வருது, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது பெரும்பாலான பேருக்கு இந்த திருமண தடைக்கான ஒரு தோஷமாக இருக்கும். செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு ஒருவேளை ஒரு செவ்வாய் தோஷத்தில் ஒரு பொண்ணு இருந்தால் அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷத்தில் ஒரு மாப்பிள்ளை தான் திருமணம் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு செவ்வாய் தோஷத்தில் ஒரு பையன் இருந்தாக்கா செவ்வாய் தோஷத்தில் உள்ள ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி வைத்தா வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இருக்கின்ற ஜாதகக்காரர்கள் பெரும்பாலான பேர் இதற்கு பரிகாரமும் சொல்கிறாங்க. இந்த செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரமும் சொல்கிறாங்க. அப்போது நம்ம முன்னோர்கள் ஏன் இப்படி சொன்னாங்க, செவ்வாய் தோஷம் இருக்கிற பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் மாப்பிள்ளை, செவ்வாய் தோஷம் இருக்கிற மாப்பிள்ளைக்கு செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணை தான் திருமணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அவங்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் சொல்ல தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் தோஷத்துக்கு சுத்தமாக நீங்குவதற்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா பரிகாரம்னு ஒன்று இல்லவே இல்லை என்ன கேட்டிங்கன்னா. ஏன் அப்போ ஏன்பா செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் அப்படின்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் நீங்கள். செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க ஏன் அது இருக்குதுனாக்கா, ஒரு ஜாதகக்காரோட ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் 2, 4, 7, 8, 12 என்று சொல்லக்கூடிய கோட்பாடுகளில் செவ்வாய் பகவான் இருந்தால் அந்த ஜாதகக்காருக்கு செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவ்வாறு தான் செவ்வாய் தோஷத்தை கணிக்கிறாங்க. அப்போது செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ தான் பரிகாரமே இல்லைன்னு சொன்னேன், இப்போ மறுபடியும் என்னப்பா பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? பரிகாரம் இல்லை, ஆனால் செவ்வாய் தோஷமே நமக்கு இருந்தாலும் அந்த செவ்வாய் தோஷத்தை நமக்கு நல்லபடியாக மாற்றிக்க முடியும் இல்லையா? உதாரணத்துக்கு நமக்கு ஒரு கெடுதல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கெடுதலையே நல்லதாக மாற்றலாம். அந்த கெடுதலும் இப்போ ஒரு கெடுதல்லையும் ஒரு நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல் இந்த செவ்வாய் தோஷத்தை நம்ம ஒரு சில வழிபாடுகள் பண்ணுவது மூலியமாக இந்த கெடுதலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வழி. உதாரணத்துக்கு அது கெட்டதாக இருந்தாலும் நமக்கு நல்லதாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமான் செவ்வாய்க்கு அதிபதி யார்? நம்ம முருகப்பெருமான். நம்ம உமையாளுடன் செல்லப்பிள்ளை, 2வது பிள்ளைன்னு சொல்லக்கூடிய ஆறுமுகசாமி, முருகன் சொல்லிக்கிட்டே போகலாம். பழனியாண்டி, பாலசுப்ரமணியன், பாலமுருகன்,
அப்படின்னு எண்ணற்ற பேர்கள், அடங்காத பேர்கள் வந்து அவருக்கு இருக்குது. அதில் அவருக்கு செவ்வாய்க்கிழமை அன்று ஆலயங்களுக்கு சென்று அவருக்கு நெய் தீபம் போடலாம். அப்படி இல்லையா, அவருக்கு வந்து இந்த மஞ்சள் மற்றும் பால் என்று சொல்லக்கூடிய 2 பொருட்களை நாம் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கலாம். எப்படின்னா, இது எது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு மண்டலம் வச்சுக்கோங்களேன். ஒரு மண்டலத்தில் வந்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் வந்து நீங்கள் இதை செய்யலாம். செவ்வாய்க்கிழமையில் வந்து மஞ்சள் மற்றும் பால் அபிஷேகத்துக்கு நீங்கள் முருகப்பெருமானுக்கு வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் இன்னொரு சந்தேகம் இருக்கும், அப்போ நம்ம வீட்டிலே முருகர் இருக்கார், நாங்கள் முருகர் வழிபாடு பண்ணுறோம், இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக. முருகன் எங்கிருந்தாலும் முருகன் தான், எங்கும் அவருடைய அருள் நிறைந்திருக்கும். நீங்கள் வீட்டில் நித்திய காலம் வைத்து செய்யக்கூடிய முருகப்பெருமானுக்கு முடிந்தால் ஒரு மண்டலம் முழுவதுமாக மஞ்சள் மற்றும் பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க, நெய் தீபம் போட்டு. அவ்வாறு இல்லையா, செவ்வாய் தோஷக்காரர்கள் இப்போ எளிமையாக எல்லா கடையிலையும் கிடைக்குது, ஒரு சின்ன வேல் வாங்கி வைத்து ஈவினிங் செய்கிறீங்களா, ஈவினிங்னா மாலை நேரம் செய்கிறீங்களா, மாலை நேரத்தில் செய்யுங்க. காலை நேரம் செய்கிறீங்களா, காலை நேரத்தில் செய்யுங்க. ஒரே பொழுதாக தினமும் வந்து அபிஷேகங்கள் செய்து வழிபாடு பண்ணிங்கனாக்கா இந்த செவ்வாய் தோஷத்துக்கான வீரியம் குறையும். வீரியம்னா வந்து அந்த பாதிப்பு வந்து குறைஞ்சி ஒரு நல்லபடியாகும். ஆனால் செவ்வாய் தோஷம் சுத்தமாக போயிடுமான்னு கேட்டிங்கன்னா போகாது. அப்போது இந்த செவ்வாய் தோஷம் எது வரைக்கும் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருக்கும். உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் அந்த கட்ட முறைப்படி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 2, 4, 7, 8, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் வந்து செவ்வாய் தோஷம் வந்து இந்த கட்டத்தில் இடம்பெற்றிருக்கும். அப்போது 2ன்னு இருந்தாக்கா 2 வருஷம் செவ்வாய் தோஷம், 4ன்னு இருந்தாக்கா 4 வருஷம் செவ்வாய் தோஷம் 4வது கட்டத்தில், 7ன்னு இருந்தால் 7 வருஷம் செவ்வாய் தோஷம், 8ன்னு இருந்தால் 8 வருஷம் செவ்வாய் தோஷம், 12ன்னு இருந்தால் 12 வருஷம் செவ்வாய் தோஷம். அப்போது உங்களுக்கு முதல்ல வந்து எந்த கட்டத்தில் இருக்குன்னு பாருங்கள் செவ்வாய் தோஷம். இது ரொம்ப 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 முக்கியமானது. செவ்வாய் தோஷம்னு சொல்லிட்டாவே நீங்கள் எல்லாருமே என்ன நினச்சிக்கிறது, செவ்வாய் தோஷமே முடிஞ்சு ஒரு 5-6 வருஷம் ஆயிருக்கும். ஒருத்தனுக்கு 2வது கட்டத்தில் வந்து செவ்வாய் தோஷம் இருக்குன்னா அவன் என்ன நினச்சிட்டு இருப்பான், கல்யாணம் ஆகிற போக கூட வந்து எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு நினச்சிருப்பான். ஆனால் அவனுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் செவ்வாய் தோஷம் இருந்திருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2வது கட்டத்தில் இருந்து 2 வருஷம் தான் செவ்வாய் தோஷம் இருந்து முடிஞ்சு போயிடும். முடிஞ்சு போயிட்டு அடுத்தது குருவோரை வந்திருக்கலாம், மற்ற கிரகங்களோ வந்து மாறி வந்திருக்கும். ஆனால் அந்த 2 வருஷம் செவ்வாய் தோஷத்துக்கு அவன் காலம் ஃபுல்லாக செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம்னு சொல்லியிருக்கு. இது தவறு. 2ல் இருக்கா, 4ல் இருக்கா, 7ல் இருக்கா, 8ல் இருக்கா, 12ல் இருக்கா, எதில் இருக்குது அப்படின்றது வந்து இதில் முக்கியமானது. அவ்வாறு பார்த்து அந்த 2 வருஷம் முடிஞ்சதுனாக்கா செவ்வாய் தோஷம் முடிஞ்சது. அந்த 2 வருஷம் முடிஞ்சதா, கிளம்பி பழனிக்கு போங்க. செவ்வாய்க்கிழமை ஒரு பழனிக்கு போய் ஒரு தீபம் போட்டு வணங்கிட்டு வாங்க. அப்படி இல்லை நவகிரக கோயிலில் செவ்வாய்க்குரிய ஆலயத்திற்கு சென்று அங்கே ஒரு தீபம் போட்டு வந்தீங்கன்னாக்கா அதோடு உங்களுக்கு செவ்வாய் தோஷம் முடிந்தது. ஆனால் இது வந்து பல பேருக்கு வந்து இது தெரியாது. 2, 4, 7, 8, 12 எதில் இருக்குது, இத்தனை வருஷம் வரைக்கும் தான் எனக்கு செவ்வாய் தோஷம், இந்த வருஷம் முடிஞ்சு போச்சுனாக்கா செவ்வாய் தோஷம் நீங்கிடுச்சு. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன நினச்சிப்பாங்க, இது வருஷம் ஃபுல்லாக செவ்வாய் தோஷம். அந்த குழந்தைக்கு பார்த்தனாக்கா ஒரு 10-12 வயசில் வந்து செவ்வாய் தோஷம் இருந்திருக்கும். ஆனால் அவன் கல்யாணம் ஆகும் போது கூட என்ன சொல்லுவாங்க, இது செவ்வாய் தோஷம் ஜாதகன்றுவாங்க. அப்போ நீங்கள் கேட்கும் போது தெளிவாக கேளுங்க, எத்தனாவது கட்டத்தில் வந்து செவ்வாய் தோஷம் இருக்குது, 2வது கட்டமாக எத்தனாவது கட்டத்தில் இருக்குது, அது வரைக்கும் தான் இருக்கும். இதுதான் வந்து செவ்வாய் தோஷத்துக்கான ஒரு பரிகாரம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்குரிய தானியம்னு பார்த்தீங்கன்னா துவரை. நவகிரக கோயிலுக்கு சென்று அதை வைத்து எடுத்துகிட்டு போய் அவருக்கு நைவேத்தியம் பண்ணி உங்கள் கையால் ஒரு 10 பேருக்கு கொடுங்க, ஒரு மண்டலம். இப்படிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா செவ்வாய் தோஷத்துக்கான வீரியம் குறையுமே தவிர, அந்த ஆண்டுகள் முடியும் வரை நான் சொன்னேன் இல்லையா, 2, 4,
7, 8, 12ன்னு சொன்னல, இந்த ஆண்டுகள் முடியும் வரை உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும், விலகிடாது. இவங்க சொல்கிற பரிகாரங்கள் அனைத்துமே வந்து அந்த தோஷத்தை விலக்கு சுத்தமாக எடுக்கிறதுக்கு இல்லை, அந்த பாதிப்பை குறைப்பதற்காக தான். அந்த தோஷங்கள் விலகாது, அது நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை வந்து எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் மாற்றிக்கொள்வதற்கான வழிமுறைகளே தவிர செவ்வாய் தோஷமே சுத்தமாக விலகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விலகாது. எந்த ஒரு தோஷமும் எந்த ஒரு பரிகாரமும் சுத்தமாக விலகாது. அந்த காலங்கள் அந்த நேரங்கள் வரும்போது தான் கிரகங்கள் மாறும். இப்போ சூரியன் வந்து உதாரணத்துக்கு சூரியன் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது, 12 மணி நேரம் தான் பகலில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. காலையில் 6 to சாயங்காலம் 6 அந்த நேரம் தான். அது வந்து மறுநாள் இரவாயிடும், மறுபடியும் அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு தான் வரும். நீங்கள் இப்போ இந்த பரிகாரம் செய்யறதுக்கு மூலிமா வந்து அந்த சூரியன் வந்து மறுபடியும் வந்து 6 மணிக்கு உதிகாரத்து வந்து உதிக்காமே போயிடுமா? இது வந்து சரியான முறையல்ல. அதனால் வந்து அந்த கிரகங்கள் வந்து அந்த காலகட்டம் வரும்போது தான் வேறு கிரகம் மாறும். அது வரைக்கும் அந்த செவ்வாய் தோஷம் இருக்கும். அனைவரும் இந்த முறையை பயன்படுத்திக்கிங்க. இதை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிங்க. அனைவருமே வந்து முருகப்பெருமானை மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெளிவுபடுத்துகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.